திண்டுக்கல் அருகே கள்ளத்துப்பாக்கி வனவிலங்குகள் வேட்டை மறைக்கப்பட்ட கொலை போன்ற சம்பவங்கள் குறித்து வனக்குழு தலைவர் பேசிய ஆடியோ வைரலாகி வருகிறது. வெள்ளக்கவி கிராமத்தில் கடந்த 6 வருடங்களாக கிராம வனக்குழு தலைவராக இருந்த ஈஸ்வரன் என்பவரை மாற்ற வேண்டும் என மக்கள் கோரிக்கை வைத்தனர். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான ஈஸ்வரன் அப்பகுதி மக்கள் அதிக அளவில் கள்ளத்துப்பாக்கிகள் வைத்துள்ளது வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவது வனத்துறைக்கு நன்றாக தெரியும் என்று ஆடியோ வெளியிட்டுள்ளார். மேலும் ஒருவர் கொலை செய்யப்பட்டு அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டது குறித்து நான் எதுவும் தெரிவித்தேனா என்றும் கூறியுள்ள நிலையில் இந்த ஆடியோ குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. இதே வெள்ளையவியில் யாரும் கள்ளத்துப்பாக்கி வைத்ததில்லையா? முன்பு இருந்ததை விட இப்போ அதிகமாக கள்ளத்துப்பாக்கி வெள்ளையவியில் இருக்கின்றது. எனக்கும் தெரியும், வனத்துறைக்கும் தெரியும். யாரும் வேட்டையாடவில்லையா? நம்ம ஊரில் மீனாட்சி சுந்தரம் கொலை செய்யப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டார். இதை பற்றி காவல்துறைக்கோ வனத்துறைக்கோ பிரச்சனை வந்துள்ளதா? ஒரு கொலை வழக்கே வெள்ளையவியில் மூடப்பட்டது. இதை தாண்டி உங்களுக்கு என்னால் என்ன பிரச்சனை?